ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆடி மாதம் 2026 வருடம். ஸோ இந்த வருடம் மகர ராசி எப்படி இருக்க போறாங்க? ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல ஆடி மாதம் முழுவதுமே சஞ்சாரம் பண்ண போகிறாரு. ஆடி மாதம் முழுவதும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சூரிய பகவான் காரிய வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை சிக்கனம் அப்படிங்கிற அமைப்பில் சேமித்து உங்கள் வாழ்க்கையில் வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது. அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடம் மாற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அது நல்ல விதமான மாற்றங்களாக அமையக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகுது. ஆடி மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால பொதுவாகவே ஒரு கிரகம் மறைஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் அதே சாஸ்திரம் தான் மறைந்திருக்கக்கூடிய புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற சொல்லியிருக்குது. அந்த வகையில் 6ஆம் இடத்துல புதன் பகவான் மறைஞ்சிருந்தால் கூட உங்களுக்கு நிறைஞ்ச பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. ருண ரோக சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் விலகக்கூடிய, எதிரிகள் உதிரியாகக்கூடிய, ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மதிப்புகள் பெருகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையப் போகுது. சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அச்சம் இல்லாமல் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அனுதினமும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. மாதம் முழுவதும் மனம் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணமாகி காலத்தில் புத்திர பாக்கியம் இல்லாமல் கவலைப்பட்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்குது. ஒரு சில பேருக்கு அதாவது மெஞ்ஞான ரீதியான வழிபாடு விரத முறைகள் பிரார்த்தனைகள் இருந்தால் கூட அதில் புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தாமதமானால் கூட விஞ்ஞான ரீதியான மருத்துவத்தின் மூலமாக இந்த மெஞ்ஞான அனுகிரகத்தின் மூலமாக காலத்தில் புத்திர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகுது. கடந்த காலங்களில் எவ்வளவு தானம் செஞ்சீங்களோ எவ்வளவு தர்மம் செஞ்சீங்களோ அதற்குண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்குது. மனைவியுடைய குலதெய்வத்துக்கு போகாதவங்க, மனைவியுடைய வீட்டுக்கு போகாதவங்க, திருமணமாகி மனைவி மாமியார் சம்மந்தப்பட்ட அந்த உறவுகளில் அதிகமாக இல்லாமல் இருக்கிறவங்க, அந்த உறவுகளை மதிக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் மதித்து நடக்கக்கூடிய, மிதித்து நடந்த உறவுகளை மதித்து நடக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆடி மாதம் அமையுது. அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அந்த ராசி அதிபதியை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது உச்சம் பெற்ற குரு பகவான் பார்வை பார்க்கறதுனால குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற அமைப்பில் இந்த ஆடி மாதத்தில் கோடியாய் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்கள் ராசிக்கு அமைய போகுது. அப்படிங்கிறது உண்மை. ஓகே சார். ஸோ 2026 ஆடி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னீங்க. அண்ட் நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க குழந்தையின்மை பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆடி மாதத்தை தீர்றது ஒரு சில பேருக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு தீராமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படிங்கிற கோச்சாரப்படி அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் புத்தரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, புத்தரஸ்தான ரீதியாக தடை தாமதம் வந்தது அப்படின்னா இந்த புத்தர பாக்கியத்தில் தடை ஏற்படும் அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரியான எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதற்கு விடை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். தடை அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே விடை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரியான அந்த விடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை. இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கு நிறைய நன்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சந்திர பகவான் அமைஞ்சிருக்கிறது. அந்த சந்திர பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்திருக்கிறது. இந்த 2 கிரகங்களோடு கேது பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத கெட்டது நடக்கக்கூடிய, உலகத்தில் எவ்வளவோ நல்லவங்க இருந்தால் கூட கெட்டவங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய, கெட்டவங்களோடு சேரக்கூடிய ஒரு சூழலை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக தேவையில்லாத திஷ்டி, தேவையில்லாத போட்டி, தேவையில்லாத பொறாமை, தேவையில்லாத அங்கலாப்பு இருந்துக்கிட்டு இருக்கும்.
வெளியில் இருக்கிறவங்க வந்து அங்கலாப்படுறாங்க அப்படிங்கிறத விட உங்கள் கூட உள்ளவங்களே உங்கள் மேலே வந்து பொறாமைப்படக்கூடியது, அங்கலாப்படக்கூடியது, கூட இருந்து குழிபறிக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை, கண்ணுக்கு தெரியாத அந்த மாதிரியான சூட்சுமங்களை வந்து தகர்த்தெறிந்து அதே சூட்சுமம் செஞ்சவங்க முன்னாடி உங்களை வந்து முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கொடுக்கும். இந்த உலகத்தில் எந்ததான் ஒரு பிரச்சனை அல்லது என்னதான் ஒரு செயல் இருந்தால் கூட அதற்கு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த முடிவு நல்ல முடிவாக, சுப முடிவாக, ஜெய முடிவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். ஸோ ஆக மொத்தம் ஆடி மாதம் 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்க போது, குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளை தீர குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.